Good morning. Hi, I'm Jagat Vishnu. I'm studying Operation Theatre Technician in Venus Micro Vacation Training Center in Puducherry. I'm applying for WSC Career Development Certificate for Operation Theatre Technician. I'm explaining Tamil. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா க்ளவிங் ப்ரொசீஜர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ க்ளவிங் ப்ரொசீஜர் ஃபர்ஸ்ட் எதுக்காக பண்ணுவாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம எந்த ஒரு ப்ரொசீஜர் பண்ணுறதும் நம்ம ஃபியூச்சர் அண்ட் ஊன் டிபார்ட்மெண்ட் எது பண்ணுறதா இருந்தாலும் நம்ம க்ளவிங் பண்ணணும். ஸோ அப்போ தான் பேஷண்ட் இருக்கிற டிசீஸ் எங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்மக்கிட்ட இருக்கிறதும் யாருக்கும் ஸ்ப்ரெட் ஆகாமல் நம்ம ஸ்டெரைலாக பண்ண முடியும். ஸோ அதுக்காக தான் க்ளவிங் பண்ணுறது. ஸோ நம்ம எப்படி க்ளவிங் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இதை ஓப்பன் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் நம்ம அது வந்து கீழே போட்டுருவோம். ஏன்னா ஸ்டெரைலாக இருக்கிறதால நம்ம அதில் கையை வைக்கக்கூடாது. நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி என்னோட ஹேண்டுக்கு சவுண்ட் ஆஃப் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம க்ளவை சூஸ் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட் நம்ம ஓப்பன் பண்ணுறோம். அண்ட் நம்ம க்ளவிங் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கணும். நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதால நான் மெடிக்கல் ஹேண்ட் வாஷ் தான் பண்ணியிருக்கேன். ஸோ 2 மினிட்ஸ்க்கு நான் ஹேண்ட் வாஷ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஓப்பன் பண்ணோன்னே லெஃப்ட் அண்ட் ரைட்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம அதை ஓப்பன் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் 4 ஃபிங்கரை நம்ம ரைட் ஹேண்டில் இன்செர்ட் பண்ண போகிறோம். அண்ட் நம்ம உள்ளே இருக்கிற இன்னர் லேயரை நம்ம டச் பண்ணக்கூடாது. ஏன்னா அது ஸ்டெராய்டுனால நம்ம அவுட்டர் லேயரை மட்டும் டச் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் 4 ஃபிங்கர், லாஸ்ட் அண்ட் தம் ஃபிங்கர். போட்டாச்சு. அண்ட் அதே ப்ரொசீஜர் அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் இந்த 4 ஃபிங்கரை உள்ளே இன்செர்ட் பண்ணிவிட்டு இன்னர் லேயரில் அண்ட் லாஸ்ட் 4 ஃபிங்கர், லாஸ்ட் ஒன் தம் ஃபிங்கர். லாஸ்ட் ஒன் தம் ஃபிங்கர். ஓகே, நம்ம போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் நம்ம க்ரிப்பாக நம்ம இதை வச்சுக்கணும். ஏன்னா நம்ம அப்போ தான் உள்ளே எதுவும் போகாமல் நம்ம க்ரிப்பாக இருக்கும். ஸோ நம்ம இப்போ ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பேஷண்ட்டுக்கு பூண்டு இங்கே இருக்குது. ஸோ நம்ம அதை ஃபஸ்ட்டு எப்படி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஆயின்மெண்ட் வச்சு நம்ம ட்ரெஸ்ஸிங் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஆர்டரை எடுத்து காஸ் பீஸ் அண்ட் பீட்டாடின் சொல்யூஷனை வச்சு ஃபர்ஸ்ட் நம்ம க்ளீன் பண்ணுறோம். அந்த இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணணும். இருக்க இடத்த ஃபுல்லாக க்ளீன் பண்ணுறோம். ஸோ நல்லா க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நம்ம இன்னொரு கவுஸ் பீஸ் எடுத்து நம்ம அதை துடைக்கணும். நெக்ஸ்ட் துடைச்சதுக்கப்புறம் அவுட் தி டஸ்ட்பின். நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் காஸ் பீஸ் எடுத்து நம்ம இருக்க இடத்துல ஆயில்மெண்ட் நம்ம அப்ளை பண்ணுறோம். ஆயில்மெண்ட் வச்சதுக்கப்புறம் நெக்ஸ்ட் காஸ் பீஸை நம்ம அதை ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா அழுத்தி வைக்கிறோம். ஸோ அப்போ தான் ஆயில்மெண்ட் எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகும். நெக்ஸ்ட் நம்ம பேண்டேஜ் ரோல் சுற்ற போகிறோம். அண்ட் முடிச்சதுக்கப்புறம் நம்ம மைக்ரோ போர் போட்டு அந்த இடத்துல நம்ம ஒட்டுறோம். நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க நம்ம ஒட்டுறோம். அண்ட் திஸ் இஸ் த ட்ரெஸ்ஸிங். ஓகேங்களா, நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணி முடிச்சிட்டோம். அண்ட் க்ளவ்வை எப்படி டிஸ்கனெக்ட் பண்ணுறதுன்னு நம்ம பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம தம் ஃபிங்கரை வச்சு உள்ளே இன்செர்ட் பண்ணுறோம். இன்செர்ட் பண்ணி நல்லா டைட்டாக பிடிச்சிக்கணும். டைட்டாக, ஏன்னா நம்ம இது ஃபுல்லாகவே ஸ்டைலாக இருக்கிறனால நம்ம டைட்டாக பிடிச்சிக்கணும். அண்ட் ஸ்லோவாக நம்ம வெளியே இழுத்தனா இன்செர்ட் ஆகும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் இந்த ஃபிங்கரை வச்சு பொறுமையாக இதுக்குள்ளே இன்செர்ட் பண்ணி, ஏன்னா நம்ம ஸ்டெரைலாக இருக்கணும். ஸோ நம்ம கையில் டச் ஆகணும். நம்ம ஸ்டெரைலாக இருக்கிறதுனால நம்ம இந்த மாதிரி உள்ளே இன்செர்ட் பண்ணி இந்த க்ளோவை உள்ளே வச்சு நம்ம லாக் பண்ணிக்கணும்.
க்ளோஸ் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் ஒன் இதை வச்சு நம்ம இப்படி இழுத்தோன்னா ஸோ டோட்டலாக ரிமூவ் ஆகிடும். அண்ட் நம்ம இதை அவுட் த டஸ்ட்பின். இப்போது என் கை ஸ்டெரைலாக இருக்குது. ஸோ என் கையில் ஒன்றுமே இல்லை. ஸோ திஸ் இஸ் த க்ளவிங் ப்ரொசீஜர். அண்ட் தேங்க்யூ.